வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். 100 days 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் லோகா மூவியோடைய ஸ்டில்ஸ் பயன்படுத்தி ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு பயன்படுற வகையில் எப்படி சிம்பிளாக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய லீட் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய 2 ஸ்டில்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ முதல்ல ஒரு மெயின் ஸ்டில் எடுத்து அதை நான் பேக்ரவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு பென் டூல் வச்சு நான் எட்ஜஸ் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்து தேவையில்லாத இடங்களை டெலீட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பகுதியாக செலக்ட் பண்ணி தேவையான பிக்சர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஸ்டில். ஸோ இந்த ஸ்டில்லையும் அதே வழிமுறையை பயன்படுத்துகிறேன். பென் டூல் எடுத்து எட்ஜஸ் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நம்ம கர்வ் வருமோ பென் டூல் அந்த மாதிரி கர்வ் நம்ம பயன்படுத்தலாம். அகெயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் மேக் செலெக்ஷன். இப்போ ஓகே கொடுத்தோம்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இதை Ctrl+J கொடுத்தோம்னா அப்படியே அந்த லேயர் செலெக்ஷன் மட்டும் டூப்ளிகேட் ஆகும். ஸோ நம்மளோட 2 ஸ்டில்ஸ் தயாராகிடுச்சு. ஸோ இப்போது பேக்ரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். முதல்ல ஒரு சாலிட் கலர் இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுக்கிறேன். ஸோ இவங்க ஒரு மூன் லைட்டில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு மூன் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இந்த படம் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பின்னாடி வச்சுட்டு பிளண்டிங் மோட்ஸ் தேவைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன். ஸோ இப்போது மாஸ்க் ஆட் பண்ணுற மெயின் பிக்சருக்கு மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் வச்சுட்டு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணோன்னா ஸ்மூத்தாக அங்கே எரேஸ் ஆகும், பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகும். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சேச்சுரேஷனில் கலரைஸ் செக் பண்ணிவிட்டு சிங்கிள் கலர் ப்ளூ டோனில் இந்த பிக்சரை மாற்றுவோம். இப்போ இந்த மூணுலேருந்து ஒரு க்ளோ வர மாதிரி பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே சாலிட் கலர் ஒயிட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மாஸ்க் ஆட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் கலர் நம்ம ஃபோர்க்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சோம்னா கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளோ வச்சுட்டு கிளிக் பண்ணோன்னா அங்கே ஒரு க்ளோ எஃபெக்ட் வரும். இப்போ இந்த கல்யாணி அவங்களோட மெயின் இமேஜில் கொஞ்சம் நம்ம எட்ஜஸ் மட்டும் இந்த க்ளோ அவங்க மேலே படுற மாதிரி ஆக்கிறதுக்காக அது டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதோடைய பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மாஸ்க்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு நம்ம எட்ஜஸ் மட்டும் பண்ணும்போது அங்கே மட்டும் நமக்கு அந்த லைட் படுற ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. முதல்ல எட்ஜஸில் சின்னதாக பாயிண்ட் ப்ரஷ் வச்சுக்கிறோம். கொஞ்சம் உள்ளே போகும்போது ஃப்ளோவையும் கொஞ்சமே பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ப்ரஷஸ் பெருசு வச்சு பண்ணுறோம். ஸோ லைட் எப்படி ஒரு இடத்துல படும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யூகிச்சு இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 3 அங்கே பொசிஷன் பண்ணும்போது அங்கேருந்து வர 3 லைட் இங்கே ஃபேஸில் படுற மாதிரி ஒரு திரும்பி இருந்தால் சைடில் மட்டும் படுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பொசிஷன் பண்ணுறேன். அடுத்து ஏற்கனவே நம்ம அந்த மெயின் இமேஜில் க்ரியேட் பண்ண மாஸ்கில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இன்னொரு சாலிட் கலர் ஃபில் பண்ணுறோம், ரெட் கலர். ஸோ இதுக்கான பிளெண்டிங் மோடும் நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெட் கலருக்கும் ரிவர்ஸ் மாஸ்க். இப்போ நம்ம ஒயிட் ப்ரஷ் ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ் எடுத்து நம்ம வேணுங்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா ஃப்ளோவை தேவைக்கேற்ற மாதிரி வச்சுட்டு பண்ணோம்னா நமக்கு இங்கே ரெட் கலர் ஃபில் ஆகிட்டே வருது. இப்போ இந்த பின்னாடி இருக்க ரெட் கலர் இந்த செகண்டரி இமேஜ் மேலே எட்ஜஸில் கொஞ்சம் பட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சேச்சுரேஷனில் கலரைஸில் ரெட் கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாஸ்க்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் சேம் ப்ராசஸ் ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு ப்ரஷ் நம்ம எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் ப்ரஷ் பண்ணும்போது அந்த ரெட்டிங் அப்ளை ஆகிடும். அடுத்து இந்த கன்லேருந்து ஒரு ஃபயர் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். ஸோ சாலிட் கலரில் அகைன் ஒரு க்ளோ எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரசன்ட் எல்லோ பிக் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் மாஸ்க் பண்ணிவிட்டு இப்போ அகைன் ஒயிட் கலர் ஃபோர்க்ரவுண்டில் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறோம். ஃப்ளோவை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடங்கள்லேருந்து ஒரு ஸ்பார்க் ஒரு புல்லட் ஃபயர் ஆனால் வரக்கூடிய ஒரு பேசிக் ஃபயர் பண்ணுறோம். அடுத்து லைட் சோர்ஸ் சென்டரில் இருக்கிறது க்ளோவாகவும் போக போக இன்னும் கொஞ்சம் அது அப்படியே பிளர் ஆகிட்டே போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி
அகெயின் அந்த கலர் லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதில் டார்க்கான டோன் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளோவை இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு லேயரில் பண்ணும்போது அந்த சோர்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த லைட் சோர்ஸ்க்கு ஈக்குவலாக அது பறவை எப்படி இந்த லைட் ஸ்ப்ரெட் ஆகுமோ அந்த எஃபெக்ட் இப்போ கொடுக்குறோம். ஸோ ஓரளவு ஒரு கன் ஃபயர் ஆகிற ஒரு எஃபெக்ட் நமக்கு இப்போது அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெட் கலர் அந்த பக்கம் மூன் க்ளோ இவங்க ஃபேஸில் படுற மாதிரி ப்ரைமரி இமேஜில் இந்த பக்கம் இந்த ரெட் கலர் வந்து படுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். அடுத்து மூவி டைட்டில். ஸோ ஒரு மெயின் போஸ்டர்லேருந்து அந்த டைட்டில் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், லோகோவை மட்டும். நமக்கு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் வச்சுருக்கோம், மற்றெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து இதை எடுக்கிறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிடுவோம் சிங்கிள் கலரில். ஸோ இப்போ நமக்கு இந்த லோகான்ற எழுத்து மட்டும்தான் தேவை, அதுக்கேற்ற மாதிரி அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு இங்கே நம்ம பிக்சருக்கு ஜெல் ஆகிற மாதிரியான ஒரு லைட் எல்லோ கலர் டோன் எடுக்கிறோம். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக பிளெண்ட் இஃப் ஆப்ஷனில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு பேக்ரவுண்ட் பிக்சரோட அந்த லோகோ கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு பிகினராக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்கீங்கன்னா செஞ்சு பார்க்குறதுக்கு இது ஒரு எளிமையான போஸ்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.